என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றிய உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உள்ளதை உள்ளபடி இந்த தாயானவள் சொல்லிவிடுகின்றேன். நிச்சயமாக இந்த அம்மா என் வாக்கினை கேட்ட பிறகு நீ ஆச்சரியப்படத்தானே வேண்டும். அம்மா எப்படி நம் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்கிறாள் என்பதனை நினைத்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். என் தங்கமே, முதலில் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கற்றுக் கொடுத்த பல விஷயங்கள் எல்லாமே உனக்கு போதும் போதும் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நாளாக இருந்தாலும் இரவு நேரங்களில் நினைத்தவுடன் உறக்கம் வருவதில்லை. அரைகுறையான உறக்கத்தை எடுத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை அறிய முடியாமல் குழம்பியும் கொண்டிருக்கின்றாய். யாராலுமே இதை கண்டறிவது என்பது சற்று கடினமான விஷயம்தான். ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை உன்னால் அதனை கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய முகத்துக்கு நேராக பேசுபவரை அருகில் வைத்துக்கொள். அவர்களினுடைய நட்பினை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய முதுகுக்கு பின்னே உன்னை பற்றி பேசுபவர்களை நீ எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே. என் குழந்தையே, 1000 நல்ல செயல்களை செய்தாலும் உன்னை பாராட்ட ஒருவரும் வருவது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சிறிய தவறை நீ தெரியாமல் செய்துவிட்டால் போதுமே, குறை சொல்ல உன்னை விமர்சனம் செய்ய அத்தனை பேரும் ஒன்று கூடி ஓடி வந்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, நீ எப்பொழுதுமே உச்சியை தொடுகின்ற முயற்சியில் 1000 முறை விழுந்த பொழுதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள், உன்னை தூக்கிவிட மனமில்லாத இந்த உறவுகள், உன்னுடைய கடின உழைப்பினால் நீ இந்த உயரத்தை எட்டிய பிறகு உன்னை உரிமை கொண்டாடி கொண்டு வருவார்கள். நான் உன்னுடைய உறவு என்னை தெரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அப்பொழுது ஓடோடி வருவார்கள். என் தங்கமே, இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் உனக்கு உண்மை புரியும், யார் உண்மை எது பொய் என்று. உனக்கு உதவுவர்களை மட்டும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு நாளும் மறந்து விடாதே. ஏனென்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, என்ன நன்மை செய்தாய் என்பதனை விட எங்கே தவறு செய்கிறாய் என்று கண்காணிப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் வேறு வேலையில்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் சிக்கி கொள்ளாமலேயே உன்னுடைய காரியங்களில் மட்டும் நீ கவனமாக இரு. தவறு என்பது மனிதன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயல்பான ஒன்றுதான். அதை உன்னால் நிச்சயமாக திருத்திக் கொள்ள முடியும். இதே தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி நீ யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, யார் என்ன நினைத்தாலும் நினைத்துவிட்டு போகட்டும் என்றிருந்து விடு. ஏனென்றால் நீ அதனை நின்று கவனித்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நீ செய்கின்ற வேலைகள் எல்லாம் தடைப்பட்டு நின்றுவிடும். ஓய்வில்லாமல் என் பிள்ளை உழைத்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமே நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளை, உனக்கு வாழ்க்கையில் அழுகின்ற நிலை என்ற ஒன்று வந்தால் அதை இந்த வராகி என் முன்னால் மட்டும் சொல்லி அழுது தீர்த்து விடு. யாரிடத்திலும் ஒருபொழுதும் சொல்லி அழுது விடாதே. உன்னுடைய கண்ணீரை யாரிடத்திலும் ஒரு பொழுதும் காட்டி விடாதே. இதையெல்லாம் செய்தால் அவமானம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாயல்லவா? எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கு மட்டும் நீ கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்குள் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டுவிடு. என் பிள்ளையே, நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய தேவையற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்துதான் ஆக வேண்டும். அதை ஒருபொழுதும் மறந்து விடாதே. அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து நீ முன்னேறி கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை உன்னால் அடைந்து விட முடியும். என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் வாழ்க்கையில் ஒரு போராட்ட எண்ணங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, அம்மா உனக்கு சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள். உன் மனதில் இருப்பது எல்லாமே சுற்றி இருக்கின்ற இந்த துரோகங்களை பற்றியதாகத்தான் இருக்கின்றது. என் பிள்ளையே,
நீ பக்தியை என் மீது காண்பிப்பாயானால், அதுவும் உண்மையான அன்போடு காண்பிப்பாயானால், நீ என் அருகே வந்து விடுவாய். அதே நேரத்தில் நீ தொண்டு செய்வதோ மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ என்று இருப்பாயானால், இந்த வராகி நானே உன்னை தேடி வருவேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளைக்கான நேரம் தொடங்கி விட்டதல்லவா? என் குழந்தையின் உடல், மனது, பணம் ரீதியாக உள்ள அனைத்து துயரங்களும் நீங்க போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் சகல நலமும் வளமும் நிச்சயமாக பெற்று நீ சிறப்பாக வாழத்தான் போகின்றாய். என் குழந்தையே, நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. கிடைத்தது எதுவாயினும் அது சிறந்தது என்று நீ எண்ண வேண்டும். என் குழந்தை, யாருக்கும் நல்ல வாழ்க்கை அல்லது மோசமான வாழ்க்கை என்று வழங்குவது கிடையாது. ஒரே மாதிரியான வாழ்க்கைதான் எல்லோருக்குமே வழங்கப்படுகின்றது. அதை நல்லதாக ஆக்குவதும் கெட்டதாக மாற்றுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒருவரினுடைய சாதனைக்கு நீ காரணமாக இருக்கலாம். ஒருபொழுதும் ஒருவரினுடைய வேதனைக்கு நீ காரணமாக இருந்து விடாதே. அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை ஒரு நாளும் வாழப்போவது கிடையாது. உனக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை நினைத்து மனம் வேதனை அடைவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை நீதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற துணிச்சலோடு நிற்க வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு, அடுத்தவன் உனக்கு உதவுவது இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று ஏன் நீ யோசிக்கின்றாய்? எதற்குமே உதவாதவர்கள் என்ன நினைத்தால் என்ன என்று முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? அந்த நேரம்தான் நீ இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க துடிக்க வேண்டும். உன்னை வீழ்த்திவிட நினைக்கின்றார்களா? அந்த நேரத்தில் தான் விஸ்வரூபம் எடுத்து நீ நினைத்ததை அடைய வேண்டும். என் குழந்தையே, உன்னை புண்படுத்துகின்றார்களா? அந்த நேரத்தில் தான் நீ புன்னகை செய்ய வேண்டும். எல்லோரிடத்திலும் தேவையில்லாமல் வாதாடுவதை விட்டுவிட்டு என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயத்தை மட்டுமே நோக்கி பயணித்து கொண்டிரு. என் தங்கமே, சோதனைகள் வாழ்க்கையில் வரும். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் நிச்சயமாக வரும். இதற்கெல்லாமா நீ கலங்கி நிற்பாய்? உன்னுடைய கலக்கத்தை கண்டால் அம்மா எனக்கே அத்தனை வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கின்றாய். மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உனக்கு ஒன்று என்றால் யாருமே உன்னிடத்தில் வந்து நிற்பதில்லை. உனக்கு உதவிகளை செய்திட யாருக்கும் மனம் வருவதில்லை. உன்னிடத்தில் இருந்து கிடைக்கின்ற ஆதாயத்தை பெறுவதற்கு மட்டும்தான் இவர்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றார்கள். என் தங்கமே, இது போன்ற மனிதர்களினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கின்ற உனக்கு தெய்வம் எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் உன்னை ஒரு நாளும் கைவிடாது. அதிலும் உன் வராகி அம்மா நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கானதாக நான் மாற்றி கொடுக்கின்றேன். யாருக்காக நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களாலேயே உனக்கு மனவேதனை ஏற்படும் பொழுதுதான் என் பிள்ளை நீ உடைந்து நொறுங்கி போய்விடுகின்றாய். நிச்சயமாக இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு மாற்றி காட்டுகின்றேன். யாரை நினைத்து இன்று வருந்துகின்றாயோ அவர்களை நினைத்தே நீ சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக வரும். அவர்கள் உன் மீது காட்டுகின்ற அன்பை கண்டு நீ மெய் சிலிர்த்து போகத்தான் போகின்றாய். என் தங்கமே, ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். என்னதான் இருந்தாலும் மனித மனம் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. இது மனிதனினுடைய இயல்பான குணம் அல்லவா? அதனால் ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் உடனே மனமுடைந்து போய்விடாதே. நிச்சயமாக இது சரியாகும் என்பதனை உணர்ந்து கொண்டு தெய்வம் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில் வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கானதை பெறுவதற்கு நீ நிச்சயமாக உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. எத்தனை தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட்டாலும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைப்ப
நினைப்பதை மட்டும் ஒரு பொழுதும் விட்டு விடாதே. மற்றவை எல்லாம் தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன் மனதில் உள்ளது இனி உன் வாழ்க்கையாகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.